ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஃபேஷன் அகாடமி. நம்ம இந்த கிளாஸில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து கீழே வர மார்க் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சும்மா இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைனுக்கு உள்பக்கமாக நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட் எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போது இந்த லைனுடைய வெளிப்பக்கம் வெளிப்பக்கமாக குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஓகே, போட்டுட்டு என்ன பண்ணுறோம், இதில் ஒரு டாட் வச்சுருக்கோம்ல, அதுக்கு நேராக இந்த சைடு நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு எடுக்கிறோம். அதாவது பெரிய செயின் போடுறோம், அவ்வளோதான். நீங்கள் லைனாக அதாவது பாக்ஸாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அது வந்து கொஞ்சம் பெருசாக போடுறோம். ஓகேயா, இந்த லைனுக்கு வெளியோடு அப்படியே ஒரு லாக் ஸ்டிச் வச்சுக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன்ல, அதில் ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சாக நம்ம கொடுக்குறோம். ஸோ நான் இதுவரையும் செயின் ஸ்டிச்சாக பெருசாக கொடுத்துக்கிட்டேன். இனி என்ன பண்ண போகிறோம், இதோடைய சென்டரில் நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணி இது பண்ணணும். ஓகேயா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் பண்ணும்போது. பாருங்கள், இப்போ இந்த பெரிய செயினுடைய சென்டரில் நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் சென்டரில் நீடியில் பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், இது வேறு ஒன்றும் இல்லை, செயின் ஸ்டிச்சு தான். நம்ம எப்பயுமே குட்டியாக போடுவோம், இது கொஞ்சம் பெருசாக பண்ணுறோம். மேட் ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம பேசிக் லெவலில் யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணுவோம். நிறைய சர்தூசிலாம் இதில் ஒர்க் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எம்போஸ்டு த்ரெட்டிங் கொடுக்கும்போதும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் பேசிக்கில் உள்ள மேட் ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நான் இதில் வந்து இமேஜ் எதுவுமே அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் நான் இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி சொல்லி தான் காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அட்வான்ஸில் நம்ம சர்தூசி பண்ணும்போதும் எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் பண்ணும்போதும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை ஏதாச்சும் ஒரு இமேஜ்லேயும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். உங்களுக்கும் ஃப்ரீயாக ஆரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய ஹோல்ஸ் எல்லாம் தெரியுதில்ல, அதில் நான் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு நமக்கு ஃபைனல் லுக்கு. நீங்கள் லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்.